அதிகாரம் செங்கோன்மை. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்செயின். நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும். மக்கள் காப்பாற்றுவார்களா, வாக்காளர்கள் காப்பாற்றுவார்களா, வேட்பாளர்கள் காப்பாற்றுவார்களா, சின்னம் காப்பாற்றுமா, எது காப்பாற்றும்? நீதிதான் நிச்சயமாக காப்பாற்றும். இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமோ, புதிய ஆட்சி மலர வேண்டுமோ, ஒரு கட்சிக்கு பக்கபலமாக இருப்பது மக்கள் மட்டுமல்ல, தெய்வம் மட்டுமல்ல, வாக்காளர்களோ மற்றவர்களோ இல்ல. நீதி தழுவாமல், நீதி வலுவாமல் நடக்கிறார்கள், நீதியை தழுவி நீதி வலுவாமல் நடக்கிறார்கள் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படும் போது நிச்சயமாக ஆட்சியாளர் மீது மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர் வேண்டும் என்பதுதான் மாறி மாறி ஒவ்வொரு முறையும் வாக்காளர்கள் வாக்களிக்க போகும்போது அவருடைய மனநிலையா இருக்கிறது. நண்பர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரை நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுடைய ஒவ்வொரு தொகுதியின் நிலவரம் என்ன, அந்த தொகுதிகளில் எந்த யார் முன்னிலை பெறுகிறார்கள், எந்த கட்சி எந்த வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எந்த கட்சி முந்துகிறது, எந்த கட்சி பின்தொடர்கிறது என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளை நாம் பார்த்தோம். தற்போது பெரும்பாலான ஊடகங்களாலும் பெரும்பாலான மக்களாலும் பெரிய அளவில் கவனிக்கப்படாத, பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தாத புதுச்சேரி தொகுதி மக்களுடைய மனநிலை என்னங்கிறது பார்க்கிறோம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதியிலும் நாம் தமிழகத்தில் நடத்தியது போலவே பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம். அந்த புதுச்சேரியிலும் கூட முதல் முறையாக நாம் ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு நம்ம பாராளுமன்றத்தில் நடந்தபோது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்றத்தையும் சேர்த்து 40க்கு 40 வைத்தோம். தமிழ்நாட்டில் 30 பாராளுமன்ற தொகுதி, புதுச்சேரியில் ஒரு பாராளுமன்ற தொகுதி, இந்த 40க்கும் சேர்த்து நம்முடைய கருத்து கணிப்பை நடத்துறோம். அப்போது நாம் புதுச்சேரியை புறக்கணிக்கவில்லை. இந்த முறையும் கூட தமிழகத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே அளவு முக்கியத்துவத்தோடு அதே மே 16ஆம் தேதி தேர்தல் நடக்கக்கூடிய, அதே மே 19ஆம் தேதி தேர்தலுடைய முடிவு வெளியாகக்கூடிய புதுச்சேரியிலும் கூட 30 சட்டமன்ற தொகுதியிலும் முழுமையான கள ஆய்வை நடத்தி அந்த புதுச்சேரி மாநிலத்தில் யார் வெல்ல, யூனியன் பிரதேசத்தில் யார் வெல்ல போகிறார்கள், யார் முந்த போகிறார்கள், எந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது, அங்கும் கூட இருக்கக்கூடிய ஆட்சி தொடருமா, புதிய ஆட்சி மலருமா என்ற ஒரு பிரம்மாண்டமான கருத்துக்களை நடத்திருக்கிறோம். இந்த புதுவையில் புதுச்சேரி, காரைக்கால், கேரளாவில் இருக்கக்கூடிய மாஹே, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏனாம் என்று 4 பகுதியாக புதுச்சேரி இருக்கு என்று சொல்லலாம். இந்த ஒரே புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி என்று சொன்னாலும் கூட, யூனியன் பிரதேசம் என்று சொன்னாலும் கூட 4 பகுதியாக இருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே என்று 4 பகுதியாக இருக்கிறது. இதுல ஒரு பகுதி ஆந்திராவில் இருக்குது, ஒரு பகுதி கேரளாவில் இருக்குது, ஒரு பகுதி பெரும்பான்மையான பகுதி தமிழகத்தை ஒட்டி இருக்கின்றன. காரைக்கால் தமிழகத்துக்கு உள்ளே கூட இருக்கு என்று சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 344 வேட்பாளர்கள் இந்த முறை புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டாங்க. ஏற்கனவே சொன்ன போல 30 சட்டமன்ற தொகுதி புதுச்சேரியில் இருக்கிறது. அங்க 344 வேட்பாளர்கள் போட்டியிடுறார்கள். இதுல 97, இந்த 344 97 வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 ஒரு பங்கு போட்டிடுறாங்க. 9,41,935 வாக்காளர்கள் தான். எண்ணி பாருங்கள், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 234 தொகுதி, இதுல 2 தொகுதியுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூட்டினால் இந்த தொகுதி வந்து புதுச்சேரி, ஒட்டுமொத்த புதுச்சேரியுடைய கணக்கு வந்துடும். அது மாதிரி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையே 9,41,935 தான். இவர்களுக்குள்ள தான் முழுமையாக சென்னை மாநகராட்சியை விட மிகச்சிறிய பகுதியாக பார்க்கக்கூடிய புதுச்சேரியுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. இவர்கள் சேர்ந்து அந்த இடத்துல தேர்தல் கடுமையான போட்டி எடுத்துறாங்க. 30 சட்டமன்ற தொகுதியில் 5 தனி தொகுதிகள் இருக்கின்றன, 25 பொது தொகுதிகள் இருக்கின்றன. இதுல தற்போது என்ஆர் காங்கிரஸ், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் என்ற பெயருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய திரு என் ரங்கசாமி தான் தற்போதைய முதலமைச்சராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து கடந்த தேர்தலில் போட்டியிட்டது. கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது. பாராளுமன்ற தேர்தலில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட ஒரு கடுமையான ஏகப்பட்ட சிக்கல்களும் அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. அதிகமான ஜனாதிபதி ஆட்சியை, குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கண்ட ஒரு பிரதேசம் புதுச்சேரி. என மொத்தமே 30 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஒரே ஒரு வேட்பாளர் இந்த பக்கம் போன ஆட்சிக்கு வந்துடும், ஒரே ஒரு வேட்பாளர் இந்த பக்கம் வந்தா ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒவ்வொரு வேட்பாளருக்கும் முக்கியத்துவம், மகத்துவம் கூடி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி பார்க்கலாம். இதற்கு முன்னாடி பருக் மரைக்கார் காலத்துல நிறைய இடங்கள்ல உடனே ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். 3 மாசம், 6 மாசம், 8 வருஷம், அந்த மாதிரி 5 வருஷத்துக்குள்ளேயே அடிக்கடி ஆட்சி மாறக்கூடிய காட்சிகளும் அங்க பார்த்தோம். இப்பதான் ஒரு நிலையான ஆட்சிகளுக்கு வந்திருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டையாக அந்த பகுதி இருந்தது புதுச்சேரி சொல்லலாம். அந்த இடத்துல என்ஆர் காங்கிரஸ் தனியாக காங்கிரஸ் பிளவுபட்டு திரு ரங்கசாமி அவர்கள் வந்த பிறகு இன்னொரு புதிய ஒரு சக்தியாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தமாக இருந்தது. தற்போது அதிமுக இணைந்திருக்கக்கூடிய கண்ணன் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அப்போது இருந்தார். இப்போது ஒரு அதிமுக இணைஞ்சிருக்கார். அதிமுக சார்பாக கண்ணன், அன்பழகன், புருஷோத்தமன் அப்படிங்கிற முகங்களையும், காங்கிரஸ் சார்பாக வைத்தியலிங்கம், நாராயணசாமி போன்ற முகங்களையும் பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் தனிப்பெரும் தலைவராக, ஒரே முக்கியமான தலைவராக திரு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இருக்கிறார். இதுல காங்கிரஸ் திமுக தற்போது தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கு. எப்படி தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைச்சிருக்கிறதோ அதே போல புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைச்சிருக்குது. அதிமுக தனித்து போட்டியிடுகிறது. கண்ணன், அன்பழகன், புருஷோத்தமன் போன்றவர்கள் முக்கியமான பிரமுகர்கள் அங்க இருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அவர்கள் யாரும் கூட்டணி சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தில் மதுவிலக்கு பிரச்சனை மிகப்பெரிய தீவிரமாக இருக்கும் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்ட
புதுவை முதலமைச்சர் திரு என்.ஆர். ரங்கசாமி அவர்கள் மதுவிலக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த அளவுக்கு புதுவையில் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயமா பார்க்கக்கூடிய புதுச்சேரியில் வந்து மதுபானங்கள் வந்து வரி விலக்கோட அங்க பிரெஞ்சு கலாச்சாரம் மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட பிரெஞ்சு கலாச்சாரம் அங்க ஊடுருவி இருக்கிறதுனால அங்க மதுவை வந்து நீங்க விலக்கு என்று கோரிக்கை வைக்க முடியாது. அதனால மது விலக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி ரங்கசாமி அவர்கள் சொன்னார்கள். மக்கள் நல கூட்டணி அங்க வேறு விதமான ஒரு கூட்டணி அங்க இருக்கிறது. பாஜகவும் பாமகவும் தனித்து கலங்காண்கின்றன. இப்படி பல்வேறு முகங்கள் இருக்குது. திமுக வந்து அங்க 9 தொகுதியில போட்டியிடுது, காங்கிரஸ் வந்து 21 தொகுதியில போட்டியிடுது. நேஷனல் என்.ஆர். ரங்கசாமியோட கட்சியும் அதிமுக பாஜகவும் தனித்தனியா போட்டியிடுகின்றன. பாமக மக்கள் நல கூட்டணி வேறு விதமான தேர்தல் போட்டியிட ஒரு காம்ப்ளிகேட்டான எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 6 முனை போட்டி நடக்கிறதோ அதற்கு சற்றும் சலைக்காத இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டா இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்கிறோம். சுயேட்சைகள் பல இடத்துல ஒரு கடுமையான வாக்குகளை பிரிக்கக்கூடிய பார்க்கிறோம். சீட்டு கிடைக்காதவங்க இந்த மாதிரி சுயேட்சையா போட்டியிடக்கூடிய நிலையில பார்க்கிறோம். அங்க காங்கிரஸ் அகில தலைவர் சோனியா காந்தி பிரச்சாரம் பண்ணாங்க, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணாங்க, என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமியை துரோகி என்று குறிப்பிட்டு கடுமையான விமர்சனம் வச்சாங்க. திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிரச்சாரம் பண்ணார். இப்படி வந்து எல்லாருடைய கவனம் அந்த பக்கம் கூட இருக்கிறது. ஏன்னா அந்த 30 தொகுதியில் நம்ம 15 தொகுதி தக்க வைக்க முடிஞ்சதுன்னா நாம வந்து ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு மாநிலத்தை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால புதுச்சேரி மிகப்பெரிய கவனத்தை இந்த முறை பெற்றிருக்கிறது. நாமும் அந்த இடத்துல களப்பணி ஆற்றி அங்களுடைய மக்களுடைய மனநிலை என்ன அங்கே வெல்வதற்கான வாய்ப்பு யாருக்கு பார்த்திருக்கோம். அங்கேயும் நமக்காக கிறிஸ்டியன் போய் முடியாது சேர்ந்து அருண் கிருஷ்ணமூர்த்தி நமக்காக அந்த கருத்து நடத்தி வந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மீண்டும் நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியா நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பார்த்த தொகுதிகள், நேற்று வந்து விஐபிகள் தமிழ்நாட்டில் கூடிய விஐபி தொகுதிகள் தமிழக முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து நாம் தமிழர் குதிரை சீமான் வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 தொகுதியில பார்த்தோம். அந்த 10 தொகுதியில யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிற நேற்று நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். நேற்று நான் பார்த்தால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் மற்றும் கடலூர்ல முன்னிலை பெறுவதையும், திராவிட முன்னேற்ற கழகம் திருவாரூர், கொளத்தூர், திருச்செந்தூர், ஒட்டப்படாரம் தனி ஆகிய 4 தொகுதியில் முன்னிலை பெறுவதையும், பாட்டாளி மக்கள் கட்சி பெண்ணாகரம் தொகுதியில் முன்னிலை பெறுவதையும், காட்டுமன்னார் கோயில், தனி விருகம்பாக்கம், உளுந்தூர்பேட்டை ஆகிய 3 இடங்களில் வந்து இழுபறி நிலை நீடிக்கிறோம் பார்த்தோம். இது நேற்றுடைய நிலைமை. இன்று நாம் வந்து ஒரு 30 சட்டமன்ற தொகுதியை புதுச்சேரியில் பார்க்க போறோம். அந்த சட்டமன்ற தொகுதியெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்தமா 30 தொகுதியில மண்ணாடிப்பட்டு, திருபுவனை தனி, ஊசுடு தனி, மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர் ஆகிய 10 தொகுதிகள். இதை தாண்டி லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, இந்த அடுத்த 10 தொகுதிகள் மொத்தமா 20. இன்னும் அடுத்த 10 பார்க்கும்போது ஏம்பலம் தனி, நெட்டப்பாக்கம் தனி, பாகூர் தனி, நெடுங்காடு தனி, திருநள்ளார், காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு, நிரவி, மாஹே, ஏனாம் ஆகிய 30 சட்டமன்ற தொகுதிகளை ஒட்டுமொத்தமா நான் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு தொழிலும் நான் பார்க்க போறதுக்கு முன்னாடி அருண் கிருஷ்ணமூர்த்தி சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கிறேன். இங்க வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி வந்து அங்கேயும் வந்து பலமுனை போட்டி நிலவுது. அங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி மக்களுடைய வாக்களிக்க மனநிலையை நாம இந்த மாதிரி ஒரு நிலை சார்ந்தோம் சொல்லிட முடியுமா? அங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போல புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கிறது 4 முனையா பிரிஞ்சிருக்கிற பாக்குறோம். காரைக்கால் தனியா உட்கார்ந்திருக்கு, புதுச்சேரி தனியா உட்கார்ந்திருக்கு, ஏனாம் தனியா இருக்குது, மாஹே தனியா இருக்கு. சோ அதுக்கு ஒரு தனி கேரக்டர் தமிழ்நாட்டில் வந்து எப்படி கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஒரு தனி கேரக்டராகவும் பிற மாவட்டங்கள் வேற கேரக்டரா பாக்குறோமோ அது மாதிரி இந்த 4க்கும் தனித்தனியா கேரக்டர் இருக்கா, அல்லது 4ம் சேர்ந்து ஒன்னா இருக்குதா? இல்ல, 4க்கும் தனித்தனி கேரக்டர் தான் நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும். காரைக்கால் அப்படிங்கிற பகுதியை பிரிச்சு எடுத்து பார்த்தோம்னா திராவிட கட்சிகளுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா சுத்தி நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சை மாவட்டத்துக்கு அருகே இருக்கு. அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. புதுச்சேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுச்சேரியும் யானாமும் எப்பவுமே காங்கிரஸ் அப்படி சார்ந்துதான் இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த தலைவர்கள் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கு. சோ காங்கிரஸ் பேஸ் பண்ணி தான் அங்க அரசியலே ஒரு அளவுக்கு சுத்தி வருதுங்கிறத நம்ம சொல்லணும். மாஹே போகும்போது அங்க மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா கேரளால இருக்கக்கூடிய அந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் ஃபேக்டர், இந்த முறை வந்து கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்கிறாங்க கேரளா மக்கள் அப்படின்னா மாஹேலியும் கம்யூனிஸ்டுக்கான வாக்குகள் உயருது. இல்ல இந்த முறை வந்து அங்க யூடிஎஃப் கவர்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா அங்க மறுபடியும் காங்கிரஸ்கான செல்வாக்கு உயருது. இதுல இந்த எல்லா இடங்கள்லயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பாஜக வந்து ஒரு முக்கிய முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளான அதாவது நம்ம திண்டிவனம், இந்த பக்கம் திண்டிவனம், இப்படி மரக்காணம், இப்படி பார்த்தா விழுப்புரம், கடலூர், இப்படி சுத்தி திராவிட கட்சிகளுடைய தாக்கம் அதிகம் இருக்கிற இடங்கள்ல ஒரு சின்ன ஐலண்டா அவர்கள் 2 பேருமே கடுமையான போட்டிக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வந்து அவர்களை பின்தள்ளுது. சோ அது வந்து ஒரு வினோதமான ஒரு அரசியல் சூழ்நிலை புதுச்சேரிக்கு உட்பட்ட இடங்கள்ல நம்ம அதான் நானும் தெரிஞ்சுக்க விரும்பணும் கூட. இப்ப சென்னைக்கும் கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் எல்லை பகுதியா இருக்கிறது புதுச்சேரிங்க பாக்குறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்வம் நமக்கு வேற, விழுப்புரத்திலையும் கடலூர்லயும் சென்னையில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வேற. இந்த பாலிடிக்ஸ் வந்து இந்த அரசியல் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பலம், வேட்பாளருடைய பலம், அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவருடைய பலம் வந்து புதுச்சேரியில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதா? இவர்கள் வந்து அங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களா? அதாவது பார்டர்லாம் தாண்டிட்டோங்கிற ஒரு ஃபீலிங்கே வராத அளவுக்கு பாஷை, மொழியில இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. ஆனா
திட்டங்கள் கூட இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து அங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. தமிழகத்தோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் புதுச்சேரியை நிறைய பேர் பாக்குறோம். ஆனா இங்க கடுமையான மின்வெட்டு நிலவிய காலத்துல கூட அங்க வந்து அவர்களுக்கு மின் தட்டுப்பாடு ஏற்படல. குடிநீர் பிரச்சனை சுத்தி இருக்கிற இடங்கள்ல இருக்கும் போது இன்ஃபேக்ட் நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல புதுச்சேரி ஆரம்பிச்சிடும், மறுபடியும் தமிழகம் வரும், மறுபடியும் புதுச்சேரி போகும். சோ நடுவுல மாட்டிக்கிட்ட தமிழக மக்கள் வந்து நீர் பிரச்சனையில கஷ்டப்பட்ட போது ரெண்டு பக்கமும் புதுச்சேரியில அவர்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இருந்திருக்கு, கரண்ட் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன யூனியனா அது இருக்கும்போது அவர்களுக்கு தேவைக்கு மீறி அவர்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு ஒரு அளவுக்கு அப்படின்னு அங்க வந்து நம்ம இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கஷ்டம்னு பெருசா ஒண்ணும் கிடையாது. வேலை வாய்ப்பு இல்ல, இப்ப தொழில் கொஞ்சம் முடங்கி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சாலை வசதி மேம்படுத்தணும், எல்லாமே கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய மாநிலம் தமிழகம் போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல காம்ப்ளெக்சிட்டிஸ் இங்க அவ்வளவு கிடையாதுங்கிறது அந்த மக்களுடைய அரசியல் நோக்கத்தை வந்து வேற மாதிரி மாத்துது. மொத்தமே 10 லட்சத்துக்குள்ளதான் வேட்பாளர்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு காம்பாக்டா இருக்கக்கூடிய இடமா பாக்குறோம். வாக்காளர்கள் எண்ணிக்கை மட்டும் மக்கள் தொகை அந்த அளவுக்கு தான் இருக்கக்கூடியது பாக்குறோம். நம்ம காரைக்காலுக்குன்னு தனி இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன ஏனா மாக இதெல்லாம் தனித்தனியா இருக்க சொன்னீங்க. இங்கே ஒரு இந்த ஓட்டிங் பேட்டர்ன் தனியா இருக்குங்கிறத தாண்டி இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் நம்ம பாக்குறோம். ஒரு அதிமுக தனியா போட்டிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னிலையை பெற்றுட்டு இருந்தாலும் கூட ஆன்டி இன்கம்பன்சிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலயும் இருக்கிற பாக்குறோம். வந்து இந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சி, அப்புறம் வெள்ளம், இந்த மாதிரி பிரச்சனை. அது மாதிரி அங்க வந்து என்ன இருக்காங்க வந்து இதே போல ரங்கசாமி அவர்கள் 5 ஆண்டு முழுமையான ஆட்சியை முடிவு கொண்டு வராரு. இந்த 5 ஆண்டு ஆட்சியில் அவங்களுக்கு தமிழ்நாடு போல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா, கூடுதலா இருக்குதா, குறைவா இருக்குதா? ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 தொகுதிகள்ல 23 தொகுதிகள் வந்து புதுச்சேரிக்குள்ளேயே இருக்கு. காரைக்கால் 5 தொகுதிகள், மாஹே, யானாம் ஒரு தொகுதி. சோ அப்படி 30 தொகுதி. அந்த 7 தொகுதி, அந்த காரைக்கால் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள், மாஹே, யானாம் அந்த 2 தொகுதிகள், 7 தொகுதிகளை சேர்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய ஃபேக்டரே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளவு இருக்கு, அவர்களுக்கு அங்க இருக்கிற லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ் தான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸா செட் ஆகுதே தவிர புதுச்சேரி அப்படிங்கிற அந்த யூனியனுக்கு இருக்கக்கூடிய காமன் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. ஆனால் புதுச்சேரிக்கு உள்ளடக்கிய அந்த 23 தொகுதிகள்ல நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அவர்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு அளவுக்கு இருக்கும் போது அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அதற்கு ஒரு படி மேல இருக்கு. இப்ப வந்து இங்க அறிவிக்கப்படக்கூடிய பல இலவச திட்டங்கள் வந்து முன்பே அங்க கொடுக்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா வாஷிங் மெஷின் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ நிறைய அப்படி இருக்கும்போது அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அதை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் தான் ஒரு கான்ஸ்டிட்யூன்சில. அந்த 30,000 ஓட்டுல எத்தனை ஓட்டு வந்து வாக்காளர்கள் வெளில வந்து ஓட்டு போட போறாங்க, போட்டா அதுல எத்தனை பேர் பிரிச்சுக்க போறாங்க, அதனாலதான் அங்க கடுமையான போட்டி. சோ அப்ப இவங்களுக்கு எட்ஜ், இவங்களுக்கு சென்னை போன்ற மாநகராட்சியில வந்து ஒரு வார்டுல இருக்கிற அளவுக்கு அங்க வந்து ஒரு தொகுதியில் வாக்காளர்கள் சில இடங்கள்ல குறைவா கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சாதாரண அளவுலயே ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமா கொண்டு போறோம். ஆனா ஹைலி இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஓட்டு மாறினாலும் அங்க போகக்கூடிய ஆபத்து இல்லையா? கண்டிப்பா அந்த ஒரு ரிஸ்க் கண்டிப்பா புதுச்சேரியில இருக்கு. நீங்களே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாப்ல முக்கியமான இண்டிபெண்டன்ஸ், அதாவது புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து உள்ளூர்ல யார் பிரபலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த மாநிலத்தோட முதல்வருக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கு. அதை தவிர அவருக்கு அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களுக்குமே ஒரு அளவுக்கு பரிச்சயம் இருக்கு. ஏன்னா சின்ன மாநிலம், நிறைய விழாக்கள் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. நாராயணசாமி தெரியும், வைத்திலிங்கம் தெரியும், அவங்க மத்தவங்க அன்பழகன் தெரியும், கண்ணன் தெரியும், அந்த மாதிரி நிறைய பேர் தெரியும். திரு கண்ணன்லாம் நம்ம பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அப்புறம் இண்டிபெண்டன்டா வந்து இப்ப அதிமுகல வந்து அந்த மாநிலத்தோட அரசியல் வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு தாக்கம் இருக்கு. சோ புதுச்சேரி அரசியல் வந்து நம்ம தமிழகத்து அரசியலோட ஒப்பிட முடியாத ஒரு கட்டத்துல இருக்கு. ஒப்பிட முடியாதுன்னு சொன்னா இன்னொரு தமிழ்நாட்டுல வந்து மதுவிலக்குங்கிறது ரொம்ப ஒரு சென்சேஷனான விஷயமா இருக்கு. மதுவிலக்கு நான் முதலே கொண்டு வரேன்னு சொன்னேன், நான் தான் முதல் கையெழுத்து போடுன்னு சொன்னேன், நான் வந்தோடனே உட்கார்ந்து முதல்ல போட்டு சொன்னேன், இந்த அம்மா வந்து படிப்படியா தான் சொல்றாங்க. மாத்தி மதுவிலக்கு வந்து சுத்தி எல்லா அரசியல் கட்சியுமே அதிமுக உட்பட இன்னைக்கு முன்னிக்கிற விஷயமா இருந்துச்சு. திரு என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மதுவிலக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு தெளிவா வந்து கேட்டகலாம் பதில் சொல்லிட்டார். மற்றவர்களும் அதை பத்தின பெருசா பேச்சு எடுக்கல. இப்ப மதுவிலக்குங்கிறது அங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போ ஒரு சிந்தனையோ இல்லாத ஒரு இடமா தான் இருக்குது. அங்க வந்து பிரச்சனையே இல்ல. அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம போய் கேள்வி கேட்கும் போது கூட மதுவிலக்குலாம் ஒரு இஷ்யூ இல்லைன்னா அது வந்து ஒரு சோசியல் இஷ்யூவா கண்டிப்பா பாக்குறாங்க. மக்கள் வந்து மது எல்லா இடத்துலயும் வேணும் அப்படின்னு கேட்கல. மதுவிலக்குலாம் அங்கேயும் பேசப்படுது. ஆனா ஒன்னு என்ன புரிஞ்சுக்கணும், புதுச்சேரியோட இக்கானமி அது வந்து டூரிசம் பேஸ்ட் இக்கானமி. நிறைய வெளிநாட்டுகள்ல இருந்து வராங்க, இந்தியால இருந்து பல பேர் அங்க வந்து கேளிக்கைக்காக வராங்க. அப்படி வரும்போது அங்க வந்து கவர்மெண்ட் மது எடுத்து நடத்தல, அங்க பிரைவேட்டா தான் அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை மதுபானங்கள் மூடினா, கேரளால எப்படி மது விற்பனை தடை செய்யப்பட்ட போது டூரிசம்ல ஒரு இம்பாக்ட் இருந்ததோ, ஏன்னா இந்த டூரிசம் பேஸ்ட் இக்கானமில ஜாப்ஸ் நிறைய இருக்கு.
அது புதுச்சேரி ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகள் இருக்கட்டும், அங்க வந்து அந்த டூரிசம்காக தான் ஒரு அரசாங்கத்தோட கடைகளும் சேர்ந்து உண்டு நினைக்கிறேன். அரசாங்கமும் இருக்கு, தனியார் இருக்கு. அது அரசாங்கமும் இருக்கு, ஆனா மொத்த இது அரசாங்கம் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இஷ்யூவா பார்க்கப்படல, போல் இஷ்யூவா இல்ல, சோசியல் இஷ்யூவா பல பேர் மனசுல கண்டிப்பா இருக்கு. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு சூறாவளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிக வியப்புக்குரிய விஷயம். அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கூட அது மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆளுங்கட்சியாருடைய காங்கிரஸ் வந்து படிப்படியாக அதை அமலாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை புதுச்சேரியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஒரு சிறிய இடைவெளி எடுக்கின்ற இடைவெளிக்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெறுவாரா, வைத்திலிங்கம் வெற்றி பெறுவாரா, கண்ணன் வெற்றி பெறுவாரா, இது போல முக்கியமான பிரபலங்கள் அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கான இன்ஃபுளுன்ஸ் எந்த அளவுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதிமுக திமுக தமிழகத்தில் கோலச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் புதுச்சேரியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை, தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தது போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளை பார்க்க இருக்கிறோம். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே என்று முழுக்க ஒட்டுமொத்தமாக 30 சட்டமன்ற தொகுதிகளை பார்க்கிறோம். 344 வேட்பாளர்கள், 97 பேர் சுயேட்சைகள், 9,41,935 வாக்காளர்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஏதேனும் 2 சட்டமன்ற தொகுதிகள் எடுத்தா கூட இந்த அளவுக்கு வாக்காளர் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு நெரிசலான வாக்காளர் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் எந்த அளவுக்கு வந்து வாக்காளர் இருப்பாங்க ஒரு வார்டுல, அந்த அளவுக்கு தான் ஒட்டுமொத்த மாநிலம் இருக்கக்கூடியது பார்க்கிறோம். ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய இந்த புதுச்சேரி மாநிலத்தை தற்போதைய முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு என் ரங்கசாமி இருக்கிறார். இந்த முறை அவருடைய ஆட்சி தொடரப் போகிறதா, மே 16ஆம் தேதி தமிழகத்தில் போலவே அங்கே நடக்கக்கூடிய ஒரே கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ்ல அவருடைய ஆட்சி தொடரப் போகிறதா, புதிய ஆட்சி மலரப் போகிறதா, இழுபறி நிலை ஏற்பட போகிறதா பார்க்கலாம். ஒவ்வொரு தொகுதியாக நாம் பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் நாம் பார்க்கக்கூடிய புதுச்சேரியில் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி. இந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் கடந்த கால வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறை, காங்கிரசும் பாமகவும் தலா 2 முறை, அதிமுக ஜனதாதள் என்ஆர் காங்கிரஸ் சுயேட்சை தலா 1 முறை வென்றதை பார்க்கிறோம். அரியாங்குப்பத்தில் அதிகபட்சமாக திமுக 4 முறை வென்றதை பார்க்கிறோம். இந்த முறை எங்க யாருக்கு எவ்வளவு வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை பெறக்கூடிய வாக்குகள் பார்க்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 32 முதல் 38 விழுக்காடு வாக்குகளும், 4 விழுக்காடு குறைவாக என்ஆர் காங்கிரஸ் 28 முதல் 34, அதிமுக 26 முதல் 32, பிற கட்சிகள் 2 விழுக்காடு குறைவாக, பிற கட்சிகள் 4, நோட்டா 1, அதிமுக 26 முதல் 32, அதை விட 2 விழுக்காடு கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ், அதை விட 4 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக கூட்டணி பெறக்கூடியது பார்க்கிறோம். அரியாங்குப்பத்தில் இங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெறக்கூடியது பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கடந்த கால வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னால் அரியாங்குப்பத்துக்கு அடுத்த காலாப்பட்டில் என்ஆர் காங்கிரஸ் 1 முறை வென்றதை பார்க்கிறோம். இங்க புதிதாக உருவாக்கப்பட்ட சீர்திருத்த பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி இங்க என்ஆர் காங்கிரஸ் 1 முறை வென்றதை பார்க்க காலாப்பட்டில். தற்போது அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கு எந்த அளவுக்கு வாக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். காலாப்பட்டில் பார்க்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி இங்கேயும் கூட அதிகமாக லீட் எடுக்கிறது, 37 முதல் 43 விழுக்காடு, அதை விட 10 விழுக்காடு குறைவாக என்ஆர் காங்கிரஸ் 27 முதல் 33 விழுக்காடு பெறுகிறது. அதிமுக 16 முதல் 22, பிற கட்சிகள் 6 முதல் 12, நோட்டா 2, அதிமுக 3வது இடத்தை பெறுகிறது. என்ஆர் காங்கிரஸை விட 10 விழுக்காடு கூடுதலாக காலாப்பட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெறுகிறது, 37 முதல் 43 விழுக்காடுகள். இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். அடுத்ததாக திரு வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு வைத்திலிங்கம் போட்டியிடக்கூடிய காமராஜர் நகர் தொகுதியை பார்க்கலாம். காமராஜர் தொகுதியில் இதற்கு முன்னால் கடந்த வரலாறு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி லாஸ்பேட்டை பார்க்கலாம். லாஸ்பேட்டையில வந்து காங்கிரஸ் கட்சி 6 முறை, காமராஜர் நகரில் லாஸ்பேட்டை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி 6 முறை, திமுக 2 முறை, அதிமுகவும் என்ஆர் காங்கிரஸ் தலா 1 முறை வென்ற பார்க்கிறோம். காமராஜர் நகர் பின்னாடி பார்க்கும்போது லாஸ்பேட்டை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியோட கோட்டை போல இருக்கக்கூடிய தொகுதி பார்க்கிறோம். அதிகபட்சமாக 6 முறை காங்கிரஸ் கட்சி வென்றுகிறது. இந்த லாஸ்பேட்டை தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்கு என்று கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ன? லாஸ்பேட்டை தொகுதியில் திரும்பவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி 35 முதல் 41 விழுக்காடு பெறுகிறது. அதை விட 7 விழுக்காடு குறைவாக என்ஆர் காங்கிரஸ் 28 முதல் 34 விழுக்காடு பெறுகிறது. அதை விட 4 விழுக்காடு குறைவாக அதிமுக 24 முதல் 30 விழுக்காடு பெறுகிறது. பிற கட்சிகள் 4 விழுக்காடு பெறுகின்றன. லாஸ்பேட்டை தொகுதியிலும் என்ஆர் காங்கிரஸை விட 7 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக பெறக்கூடியதை பார்க்கிறோம். லாஸ்பேட்டை தொகுதி அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மண்ணடிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் திமுக 4 முறை, அதிமுக 3 முறை, காங்கிரஸ் 2 முறை, தமாக மூப்பனார் 1 முறையும், பாமகவும் என்ஆர் காங்கிரஸ் தலா 1 முறை வென்றதை பார்க்கிறோம். திமுக அதிகபட்சமாக 4 முறையும், அதிமுக சளைக்காமல் 3 முறை வென்றதை பார்க்கிறோம். இந்த மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய யாருக்கு நீங்கள் வாக்கு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் அதிமுக ஆதரவாக 33 முதல் 39, அதிமுக அங்க முன்னிலை வைக்கிற பார்க்கிறோம். அதிமுக 33 முதல் 39 விழுக்காடும், 4 விழுக்காடு குறைவாக என்ஆர் காங்கிரஸ் 29 முதல் 35 விழுக்காடும், காங்கிரஸ் திமுக கூட்டணி 26 முதல் 32, 4 விழுக்காடு 3 விழுக்காடு குறைவாக 26 முதல் 32 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். பிற கட்சிகள் 3 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் விட 4 விழுக்காடு கூடுதலாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அதிமுக முன்னிலை வைக்கிறத பார்க்கிறோம். 33 முதல் 39 விழுக்காடுகள். அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி
நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை வென்றிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சியிலும் தேசிய காங்கிரசும் பிற கட்சியும் தலா 1 முறை வென்றதை பார்க்கிறோம். நம்ம அதிமுக 2 முறையும் திமுக 6 முறை வென்ற தொகுதி நெல்லித்தோப்பு. இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்கு என்று கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ன? காங்கிரஸ் திமுக 35 முதல் 41 விழுக்காடும், அதை விட 5 விழுக்காடு குறைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 36 விழுக்காடும், என்ஆர் காங்கிரஸ் அப்போது ஆளுங்கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் 23 முதல் 29 விழுக்காடு, அதை விட ஒரு 7 விழுக்காடு குறைவாக பெறக்கூடிய பார்க்கிறோம். பிற கட்சிகள் 3 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக விட 5 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக கூட்டணி நெல்லித்தோப்பு தொகுதியில் 35 முதல் 41 விழுக்காடு பெறக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக 5 முறை, அதிமுக 4 முறை, என்ஆர் காங்கிரஸ் 1 முறை. திராவிட கட்சியுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய தொகுதியா பார்க்கிறோம். உருளையன்பேட்டையில் திமுக அதிகபட்சமாக 5 முறையும், அதிமுக ஒரே ஒரு முறை குறைவாக 4 முறை வென்று பார்க்கிறோம். இந்த உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கும்போது தற்போது வாக்கு யார் கழிப்பது கேட்டபோது காங்கிரஸ் திமுகவுக்கு 36 முதல் 42 விழுக்காடு வாக்குகளும், 5 விழுக்காடு குறைவாக என்ஆர் காங்கிரசுக்கு 31 முதல் 37 விழுக்காடும், அதிமுகவுக்கு 16 முதல் 22 விழுக்காடு வாக்கும், மதிமுகவுக்கு 5 விழுக்காடு வாக்கும். தனிப்பட்ட முறையில் மதிமுக 5 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். மக்கள் கூட்டணி சார்பாக பிற கட்சிகள் 3 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரஸை விட 5 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக உருளையன்பேட்டையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி 36 முதல் 42 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருப்புவனை சட்டமன்ற தொகுதி. அந்த உருளையன்பேட்டையில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 37 வயது ஜெசிலியா அப்படிங்கிற திருநங்கையை போட்டியிட்டார். அந்த உருளையன்பேட்டை தொகுதியில் அவர் ஒரு டீ கடை நடத்தி கொண்டு ஒரு ஏழை குடும்பம் சேர்ந்து அவருடைய ஒரு முதல் முறையாக புதுச்சேரியில் ஒரு திருநங்கையை போட்டிருக்க தொகுதியாக உருளையன்பேட்டை பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருப்புவனை தனி சட்டமன்ற தொகுதி. இந்த இடத்துல வந்து நம்ம 1964 இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அதிமுக 4 முறையும் காங்கிரஸ் 4 முறை 2 இணையா பெற்றிருக்க பார்க்கணும். அதிமுக காங்கிரசும் தலா 4 முறை வென்ற தொகுதி திருப்புவனை. திமுக 2 முறை, என்ஆர் காங்கிரசும் சுயேட்சையும் தலா 1 முறை வென்ற பார்க்கிறோம். இந்த திருப்புவனை சட்டமன்ற இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்கு என்று கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ஆர் காங்கிரசுக்கு 38 முதல் 44 விழுக்காடு, அதை விட 14 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுகவுக்கு 24 முதல் 30 விழுக்காடு, அதிமுக 23 முதல் 29 விழுக்காடு, பிற கட்சிகள் 4 விழுக்காடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட என்ஆர் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கக்கூடிய 14 விழுக்காடு கூடுதலாக திருப்புவனை தனி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் 38 முதல் 44 விழுக்காடு பெறக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதி. காரைக்கால் வடக்குல இதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி 5 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறையும், சுயேட்சை 2 முறையும், அதிமுக 1 முறை வென்றதை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக 5 முறை வென்ற தொகுதி. இந்த காரைக்கால் வடக்கு தொகுதி மக்கள் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் காங்கிரசுக்கும் அதிமுகவும் இணையான வாக்குகள் அங்கு பெறக்கூடிய பார்க்கிறோம். 28 முதல் 34 விழுக்காடு காரைக்கால் சட்டமன்ற தொகுதியில் 2 கட்சிகளுமே சரியான 2 கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி அதிமுகவும் சரிய அளவில் விகிதாச்சாரத்தில் 28 முதல் 34 விழுக்காடு வாங்குறத பார்க்கிறோம். கடுமையான போட்டி ஏற்படுத்திய தொகுதியாக காரைக்கால் வடக்கு இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் அடுத்தடுத்து பெறுகிறது. ஒரே ஒரு விழுக்காடு தான். அங்கேயும் கூட 3 முனை போட்டி, கடுமையான மும்முனை போட்டி ஏற்படுகிறது. யார் வெற்றி பெறுவார் என்று சொல்ல முடியாத கடுமையான இழுபறி ஏற்படுத்திய தொகுதியாக நம்ம காரைக்கால் வடக்கு பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் 27 முதல் 33 விழுக்காடு, விடுதலை சிறுத்தை கட்சி 6 விழுக்காடு, பிற கட்சி 2. என்ஆர் காங்கிரசும் காங்கிரஸ் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி, மும்முனை போட்டி ஏற்படும் தொகுதியாக காரைக்கால் வடக்கு நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மணவெளி சட்டமன்ற தொகுதி. இதற்கு முன்னால் அதிமுக அங்கு 1 முறை வென்றிருக்கிற பார்க்கிறோம். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தற்போது யாருக்கு நீங்கள் வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் அதிமுகவுக்கு ஆதரவாக 27 முதல் 33 விழுக்காடு மக்கள், ஒரே ஒரு விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுகவுக்கு 26 முதல் 32 விழுக்காடு மக்கள், என்ஆர் காங்கிரஸ் 24 முதல் 30, விடுதலை சிறுத்தைகள் 7, பாமக 6, பிற கட்சிகள் 1. காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் திமுக மும்முனை போட்டி கடுமையான இழுபறி ஏற்படுத்தக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். அதிமுக முன்னிலை வைத்தாலும் அதை விட 1 விழுக்காடு குறைவு தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெறுகிறது. அதை விட 2 விழுக்காடு தான் என்ஆர் காங்கிரஸ் பெறுகிறது. ஒரு மும்முனை போட்டி கடுமையான போட்டி ஏற்படக்கூடிய மணவெளி தொகுதியில் பார்க்கிறோம். அங்கு ஒரு கடுமையான இழுபறி நிலைமை ஏற்படுவதை பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே காரைக்கால் தெற்கு. காரைக்கால் தெற்குல நம்ம இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னாடி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 4 முறையும், அதிமுக 3 முறையும், திமுக 2 முறையும், சுயேட்சைகள் 2 முறையும், பாமக 1 முறை வென்றதை பார்க்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பாமக 1 முறை, சுயேட்சை 2 முறை, திமுக 2 முறை, அதிமுக 3 முறை, காங்கிரஸ் கட்சி 4 முறை வென்றதை பார்க்கிறோம் காரைக்கால் தெற்குல. இப்போது இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு காரைக்கால் தெற்குல கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் காங்கிரஸ் திமுக 38 முதல் 44 விழுக்காடு வரக்கூடிய பார்க்கிறோம். 8 விழுக்காடு கூடுதலாக அதிமுக விட அதிமுக 30 முதல் 36 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் 17 முதல் 13, தேமுதிக 5, பிற கட்சிகள் 1 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக விட 8 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக 38 முதல் 44 விழுக்காடு காரைக்கால் தெற்குல பெறக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி முத்தையால்பேட்டை.
முத்தியால்பேட்டையில திமுக 6 முறையும் அதிமுக 5 முறையும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் கூடிய தொகுதியா பார்க்கிறோம். முத்தியால்பேட்டையில 6 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் காங்கிரஸ் கட்சி 1 முறை வென்றதை பார்க்கிறோம். இந்த தொகுதியில தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ஆர் காங்கிரசும் காங்கிரஸ் திமுகவும் அதிமுக 3 கட்சிகளுமே கடுமையான போட்டி. 3 கட்சிகளுமே தலா ஒட்டுமொத்தமாக 90 விழுக்காடு வாக்களை பிரித்துக் கொள்கிறார்கள். 3 கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, என்ஆர் காங்கிரசும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அதிமுகவும் தலா 30 முதல் 36 விழுக்காடு. இது மாதிரியான ஒரு கடுமையான போட்டியை நம்ம இதற்கு முன்னாடி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் பார்த்தல, தற்போது புதுச்சேரியில் பார்க்கிறது முன்னாடி தொகுதியிலும் பார்த்தல, ஒரு கடுமையான முழுமையான நேரடியான உண்மையான மும்முனை போட்டி பார்க்கிறோம். 3 கட்சிகளுமே 3 கூட்டணியுமே தலா 30 முதல் 36 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். ஒரு வாக்கு கூட வாங்கினா கூட ஒட்டுமொத்த கேமே மாறக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடுமையான போட்டி, மும்முனை போட்டி, கடுமையான இழுபறி நிலைமை இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி. நெடுங்காடு தனி சட்டமன்ற தொகுதி. இதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி 8 முறையும் அதிமுக திமுக என்ஆர் காங்கிரஸ் சுயேட்சை தலா 1 முறை வென்றதை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய தனிப்பெரும் கோட்டையாக இருக்கக்கூடிய பார்க்கிறோம். நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி 8 முறை காங்கிரஸ் கட்சி வென்ற தொகுதி. இந்த தொகுதியில தற்போது போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பு கேட்டபோது நெடுங்காடு தனி தொகுதியில என்ஆர் காங்கிரஸ் 39 முதல் 45 விழுக்காடும், 10 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுக 29 35, அதிமுக அதைவிட 9 விழுக்காடு குறைவாக 18 முதல் 24 11 விழுக்காடு குறைவாக 18 முதல் 24 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக விட 11 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக கூட்டணி, அதைவிட ஒரு 10 விழுக்காடு கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ் பெறக்கூடிய பார்க்கிறோம். ஸ்ட்ராங்கான எட்ஜ் என்ஆர் காங்கிரஸ் தனிப்பெரும் ஒரு செல்வாக்கு பெற்றிருக்கூடிய பார்க்கிறோம் நெடுங்காடு தனி தொகுதியில். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பாகூர் சட்டமன்ற தொகுதி, திருநள்ளாறு. திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில திமுக 5 முறையும் காங்கிரஸ் கட்சி 3 முறையும் சுயேட்சை 2 முறையும் என்ஆர் காங்கிரஸ் 1 முறையும் அதிமுக 1 முறை வென்றதை பார்க்கிறதுக்கு முன்னாடி அதிமுக கூட 1 முறை வென்றிருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் 1 முறையும் சுயேட்சைகள் 2 முறை வென்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 3 முறை, திமுக 5 முறை. திராவிட கட்சியுடைய ஆதிக்கம் கடுமையாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி தமிழகத்துடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக திராவிட கட்சியுடைய ஆதிக்கம் நன்றாக தெரிகிறது. இந்த திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவாக, மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 34 முதல் 40 விழுக்காடும், அதைவிட 3 விழுக்காடு குறைவாக அதிமுகவுக்கு 31 முதல் 37, என்ஆர் காங்கிரசுக்கு 23 முதல் 2 விழுக்காடு குறைவாக 23 முதல் 29 விழுக்காடும், மதிமுக 2 விழுக்காடு, பிற கட்சிகள் 1 விழுக்காடு, அதிமுக விட 3 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக இருப்பதை பார்க்கிறோம். திருநள்ளாறு தொகுதியில் 34 முதல் 40 விழுக்காடு. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பாகூர் சட்டமன்ற தொகுதி. ஏற்கனவே சொன்னது பாகூர் சட்டமன்ற தொகுதி. அங்க ஏகப்பட்ட கட்சிகள் மாறி மாறி வென்றக்கூடிய பார்க்கிறோம். ஜனதா 3 முறை, காங்கிரஸ் 2 முறை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமாக, மூப்பனார், பாமக, என்ஆர் காங்கிரஸ், ஜனதா சுயேட்சை, பிற என்று ஆளுக்கு 1 முறை வென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேட்பாளர் வென்றக்கூடிய சர்ப்ரைஸான தொகுதியை பார்க்கிறோம். அதிகபட்சமாக ஜனதா கட்சி இந்த முறை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத ஜனதா கட்சி தான் இதற்கு முன்னால் அதிகபட்சமாக வென்றதை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி அதற்கு அடுத்த 2 முறை வென்ற தொகுதி இந்த பாகூர் சட்டமன்ற தொகுதியில். தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ன? என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவாக 38 முதல் 44 விழுக்காடு வாக்குகள், 7 விழுக்காடு குறைவாக 2ஆம் இடத்தில் அதிமுக 31 முதல் 37 விழுக்காடு வாக்குகள், காங்கிரஸ் திமுக கூட்டணி 3ஆம் இடம் பெறுகிறது 17 முதல் 23 விழுக்காடு வாக்குகள், பிற கட்சிகள் 4, நோட்டா 1. ஒரு தனிப்பெரும் கட்சியாக அதிமுக விட 7 விழுக்காடு கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாகூர் தொகுதியில் 38 முதல் 44 விழுக்காடு பெற்று முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி. அடுத்த நான் பார்க்கக்கூடியது ஏம்பலம் தனியில காங்கிரஸ் கட்சி 6 முறையும், அதிமுகவும் ஜனதாதளம் 2 முறையும், திமுக என்ஆர் காங்கிரஸ் தலா 1 முறை வென்றதை பார்க்கிறோம். திமுக என்ஆர் காங்கிரஸ் தலா 1 முறை, ஜனதாதள அதிமுக தலா 2 முறை, காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக 6 முறை வென்ற தொகுதி பார்க்கிறோம். இந்த ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்கு கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ன? என்ஆர் காங்கிரஸ் 36 முதல் 42 விழுக்காடும், காங்கிரஸ் திமுக 2 விழுக்காடு குறைவாக 34 முதல் 40 விழுக்காடும், அதிமுக மிக பின்னடைவு கொண்டு 3வது இடத்திலே 16 முதல் 22 வாக்குகளும், பிற கட்சிகள் 4, நோட்டா 1 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட 2 விழுக்காடு கூடுதலாக ஏம்பலம் தனி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் 36 முதல் 42 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அடுத்ததாக கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி. கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் 1 முறை வென்றிருக்க நம்ம பார்க்கிறோம். கடந்த முறை சீர்திருத்தத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட தொகுதி என்ஆர் காங்கிரஸ் அங்க 1 முறை வென்றிருக்க பார்க்கிறோம். தற்போது இந்த கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ஆர் காங்கிரசுக்கு 36 முதல் 42 விழுக்காடு, 1 விழுக்காடு மட்டுமே குறைவாக காங்கிரஸ் திமுக கூட்டணி 35 முதல் 41 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக 17 முதல் 23 விழுக்காடு தனியாக போட்டியிட கூட்டணிகள் இல்லாமல் பிற கட்சிகள் 3 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட 1 விழுக்காடு கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ் கதிர்காமம் தொகுதியில் 36 முதல் 42 விழுக்காடு பெறக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மங்களம். இங்கு காங்கிரஸ் கட்சி 1 முறை கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 1 முறை வென்றதை பார்க்கிறோம். இந்த மங்களம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது மக்கள் சொன்ன பதில்
மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் 38 முதல் 44 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். 7 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுக கூட்டணி 31 முதல் 37 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக மூன்றாவது இடத்துல 18 முதல் 24 விழுக்காடு, பிற கட்சிகள் 4 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட தனிப்பெரும் கட்சியாக 7 விழுக்காடு கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி மங்களம் தொகுதியில 38 முதல் 44 விழுக்காடு பெறக்கூடியதை பார்க்கிறோம். மங்களம் சட்டமன்ற தொகுதியில அடுத்ததாக நெட்டப்பாக்கம் தனி சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக 9 முறை, திமுக ஒரு முறை, அதிமுக ஒரு முறை, ஜனதா கட்சி ஒரு முறை வென்ற பார்க்கிறோம். திமுக அதிமுக ஜனதா கட்சி தலா ஒரு முறை வென்றது பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய செல்வாக்கோடு 9 முறை தக்க வைக்கக்கூடிய நெட்டப்பாக்கம் தனி தொகுதியில இந்த முறை நிலைமை என்ன? இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது நெட்டப்பாக்கம் தனி தொகுதி மக்கள் சொன்னது என்ஆர் காங்கிரசுக்கு அல்ல, என்ஆர் காங்கிரசுக்கு 37 முதல் 43 விழுக்காடு வாக்குகளும், 3 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 34 முதல் 40 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக 17 முதல் 23 விழுக்காடு வாக்குகளும், பிற கட்சிகள் 3 பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி விட 3 விழுக்காடு கூடுதலாக நெட்டப்பாக்கம் தனியில் என்ஆர் காங்கிரஸ் 37 முதல் 43 விழுக்காடு பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி. காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னால் ஒரு முறை வென்றிருக்கக்கூடிய பார்க்கிறோம். காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி முன்னாடி காங்கிரஸ் வென்றிருக்கிறது. இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது காமராஜ் நகர் தொகுதி மக்கள் சொன்ன பதில் என்ன? காமராஜ் நகர் மக்கள் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் காங்கிரஸ் திமுகவுக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் மிகச் சரியாக தலா 28 முதல் 34 விழுக்காடு. இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸ் திமுக கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸ் தனித்தும் தலா 28 முதல் 34 விழுக்காடு வாக்களிப்பிருக்கின்றன. ஒரே ஒரு விழுக்காடு மட்டும் குறைவாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 27 முதல் 33 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய இழுபறி நிலக்கூடிய தொகுதியாக காமராஜ் நகர் தொகுதி அடையாளம் காணலாம். பிற கட்சிகள் 4 முதல் 10, நோட்டா 1, அதிமுக 27 முதல் 33, என்ஆர் காங்கிரசும் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் தலா 28 முதல் 34 விழுக்காடு பெற்று கடுமையான இழுபறி நிலையை போட்டி ஏற்படுத்தக்கூடிய தொகுதி காமராஜ் நகர். நாம் 234 தொகுதி தமிழகத்துக்கு பார்த்தோமோ அதே போல 30 தொகுதியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது, அங்கு எந்த கட்சி முந்துகிறது, எந்த கட்சி பின்தொடர்கிறது, என்ஆர் காங்கிரஸ் தமிழக புதுச்சேரி முதலமைச்சராக கூடிய என் ரங்கசாமி தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பாரா, புதிய ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இழுபறி நிலை இருக்கிறதா? புதுச்சேரியில் ஒரு மிக சுவாரஸ்யமான அரசியல் திருப்பங்கள் அடிக்கடி நிகழக்கூடிய மாநிலமா இருக்கிறது. அதிகபட்சமாக ஜனாதிபதி ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கண்ட மாநிலமா இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் 4 தனித்தனி பகுதிகளாக இருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே என்று 4 பகுதிகளாக கூட இருக்கக்கூடியது. அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலுமே வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்த முறை மக்கள் எந்த மாதிரி வாக்களிக்க போறாங்க, தமிழகத்தில் நடக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கு எந்த தேர்தலில் வாக்களிப்பு நடக்க போறதோ அதே மே 16ஆம் தேதி அங்கு வாக்களிப்பு நடக்கிறது. அதே மே 19ஆம் தேதி அங்கு முடிவுகள் வெளியாகின்றன. அந்த புதுச்சேரி தொகுதியில், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகள் நிலவரத்தை பார்த்து வரோம். இதற்கு முன்னால் இடைவெளிக்கு முன்னால் 19 சட்டமன்ற தொகுதி நிலவரத்தை பார்த்தோம். கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய தொகுதியில் பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் பல இடங்களிலும், காங்கிரஸ் திமுக கூட்டணி மிக பல இடங்களிலும், அதிமுக சரியான சவாலையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம அந்த இடத்துல அடுத்திருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமைங்கிறது அடுத்தடுத்து விறுவிறு பார்க்கலாம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே உசூடு சட்டமன்ற தொகுதி. உசூடு சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக 5 முறையும், அதிமுக 2 முறையும், திமுக, தமாக, முப்பனர், பாமக, என்ஆர் காங்கிரஸ் சுயேட்சை தலா ஒரு முறை வென்றதை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக 5 முறையும், அதிமுக அதற்கு அடுத்த 2 முறை வென்ற தொகுதியில் ஊசூடு தனி தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ஆர் காங்கிரசுக்கு 37 முதல் 43 விழுக்காடு வாக்களும், 3 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 34 முதல் 40 விழுக்காடு வாக்களும், அதிமுக 16 முதல் 22 விழுக்காடு வாக்களும், பிற கட்சிகள் 4 பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக விட 3 விழுக்காடு கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ் பெறுகிறது ஊசூடு தனி தொகுதியில். இருந்தால் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தான் அந்த இடத்துல முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அறிகிறோம் ஊசூடு தனி சட்டமன்ற தொகுதியில். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி உப்பளம் சட்டமன்ற தொகுதி. உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 7 முறை வென்றிருக்கிற பார்க்கிறோம். முதல் முறையாக அதிகபட்ச லீடு எடுக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. முன்னாடி இந்த இடத்துல உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 7 முறை, திமுக 3 முறை, தமாக 1 முறை, சுயேட்சை 1 முறை வென்று நாம் பார்க்கிறோம். அதிமுக அதிகபட்சமாக 7 முறை வென்ற உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த முறையும் கூட 33 முதல் 39 விழுக்காடு வாக்களும், 2 விழுக்காடு குறைவாக இரண்டாம் இடத்தில் என்ஆர் காங்கிரஸ் தற்போதைய ஆளுங்கட்சி 31 முதல் 37 விழுக்காடு வாக்களும், காங்கிரஸ் திமுக 25 முதல் 31 விழுக்காடும், பிற கட்சிகள் 2 விழுக்காடு வாக்களும் பெறக்கூடிய நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல உப்பளத்தில் அதிமுக அதிகபட்சமாக என்ஆர் காங்கிரஸை விட 2 விழுக்காடு கூடுதலாக 33 முதல் 39 விழுக்காடுகளை பெறுகிறது. என்ஆர் காங்கிரஸ் அங்கு பெறக்கூடிய ஒரு டைட்டான ரேஸ் இருக்குது. அதனால அதிமுக அங்கு முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம் உப்பளம் சட்டமன்ற தொகுதி. அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி
தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 4 முறையும், ஜனதா 3 முறையும், ஜனதாதள் 1 முறையும், என்ஆர் காங்கிரஸ் 1 முறையும், இன்னொரு காங்கிரஸ் கட்சி 1 முறை வென்றதை பார்க்கிறோம். இந்த இடத்துல அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி 4 முறை வென்றக்கூடிய பார்க்கிறோம் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில். இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது தட்டாஞ்சாவடி மக்கள் சொன்னது என்ஆர் காங்கிரசுக்கு அதிகபட்சமாக 39 முதல் 45 விழுக்காடு வாக்குகளும், காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 31 முதல் 37 விழுக்காடு வாக்குகளும், அதிமுகவுக்கு 17 முதல் 23 விழுக்காடு வாக்குகளும், பிற கட்சி 4 விழுக்காடு வாக்குகள் பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுகவை விட என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 8 விழுக்காடு கூடுதலாக 39 முதல் 45 விழுக்காடு பெறுகிறது. தட்டாஞ்சாவடியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கிறார் மாறுகிறோம். அந்த இடத்துல தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அடுத்த நாம் பார்க்கும் சட்டமன்ற தொகுதி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் திமுக 4 முறை, அதிமுக 4 முறை, தலா 4 முறை 2 கட்சியும் பெற்றுக்கூடிய பார்க்கிறோம். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 2 முறை, தமாகவும் என்ஆர் காங்கிரஸ் தலா 1 முறை வென்ற பார்க்கிறோம். திமுக அதிமுக தலா 4 முறை பெற்றக்கூடிய இந்த உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவாக 34 முதல் 40 விழுக்காடு வாக்குகளும், என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவாக 31 முதல் 37 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக 19 முதல் 25, பிற கட்சிகள் 4, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3, பல கட்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருப்பதை பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3, பிற கட்சிகள் 4, அதிமுக 19 25, என்ஆர் காங்கிரஸை விட 3 விழுக்காடு கூடுதலாக காங்கிரஸ் திமுக கூட்டணி 34 முதல் 40 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக தான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா மறுகிறோம் அந்த இடத்துல உழவர்கரையில். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மாகே சட்டமன்ற தொகுதி. மாகே சட்டமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி இந்த கடந்த கால வரலாறு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி 8 முறையும், சுயேட்சைகள் 2 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறை வென்ற பார்க்கிறோம். மாகே சட்டமன்ற தொகுதி தனித்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக லீட் எடுத்து 8 முறை அங்கு வென்றக்கூடிய பார்க்கிறோம். சுயேட்சைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 2 முறை வென்ற தொகுதி மாகே. இந்த மாகே தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்குப்பெற்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் காங்கிரஸ் திமுக இந்த முறையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கடுமையான முன்னிலை பெறுகிறது. 30 முதல் 36 விழுக்காடு காங்கிரஸ் திமுக கூட்டணி பெறுகிறது. என்ஆர் காங்கிரஸ் 26 முதல் 32 விழுக்காடு பெறுகிறது. பிற கட்சிகள் 23 முதல் 29 விழுக்காடு பெறுகின்றன. பிற கட்சிகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். பல கட்சிகள் பிளவுபட்டு எடுக்கிற பார்க்கிறோம். அதிமுக 9 முதல் 15 விழுக்காடும், மாகேல காங்கிரஸ் திமுக கூட்டணி அதிகபட்சமாக லீட் எடுத்து என்ஆர் காங்கிரஸை விட 4 விழுக்காடு கூடுதலாக 30 முதல் 36 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிகமான ஓட்டு பிளவு ஏற்படுவதனால இந்த இடத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி வெல்லக்கூடிய காங்கிரஸ் ஏற்கனவே கோட்டையார் கூட்டணி தொகுதி, இந்த முறையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அந்த வெல்லக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஏனாம் சட்டமன்ற தொகுதி. இன்னொரு தனி தொகுதியாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட தொகுதியாக இருக்கக்கூடிய ஏனாம் சட்டமன்ற தொகுதி. அந்த இடத்துல கடந்த கால வரலாறு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி 5 முறையும், சுயேட்சைகள் 5 முறையும் அதிகபட்சமாக வியப்பு ஏற்படுத்தக்கூடிய தொகுதியாக பார்க்கிறோம். காங்கிரசுக்கு இணையாக சுயேட்சைகளும் அதிகபட்சமாக 5 முறை வென்ற தொகுதியாக ஏனாம் சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஜனதா கட்சியும் திமுக தலா 1 முறை வென்ற ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவாக 45 முதல் 51 விழுக்காடு வாக்குகளும், அதை விட மிக குறைவாக 29 முதல் 35 விழுக்காடு வாக்குகள் மட்டும் என்ஆர் காங்கிரஸ் பெறக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக 13 முதல் 19, பிற கட்சிகள் 4, ஏனாம்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த மாதிரி வெல்வதற்கான வாய்ப்பு பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரஸை விட அதிகபட்சமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி 45 முதல் 51 விழுக்காடு மிகப்பெரிய அளவு வித்தியாசத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாம் அறிகிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நிரவி சட்டமன்ற தொகுதி. இது புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை 1 முறை வென்றிருக்கிறார். அந்த நிரவி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு நிரவி சட்டமன்ற தொகுதி மக்கள் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 37 முதல் 43 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக 27 முதல் 33 விழுக்காடும், என்ஆர் காங்கிரஸ் 20 முதல் 26 விழுக்காடு வாக்குகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 4 விழுக்காடு வாக்குகளும், பிற கட்சிகள் 3 விழுக்காடு வாக்குகள் பெறக்கூடிய பார்க்கிறோம். பிற கட்சிகள் 3, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4, என்ஆர் காங்கிரஸ் 3வது இடத்தை பெறுகிறது 20 முதல் 26 விழுக்காடு, அதிமுக 2வது இடத்தை பெறுகிறது 27 முதல் 33, 10 விழுக்காடு கூடுதலாக 37 முதல் 43 விழுக்காடு பெறுகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணி. இந்த இடத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா அறிகிறோம். நிறைவி சட்டமன்ற தொகுதியில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி. அங்கு காங்கிரஸ் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்டும் தலா 3 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி, பிற கட்சிகள் சுயேட்சை இதெல்லாமே தலா 1 முறை வென்றதா பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தலா 3 முறை வென்ற முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் நீங்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் அதிமுகவுக்கு ஆதரவாக 31 முதல் 37 விழுக்காடு வாக்குகளும், காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 2 விழுக்காடுகள் குறைவாக 29 35, என்ஆர் காங்கிரஸ் 3ஆம் இடத்தை பிடிக்கிறது. முதலியார்பேட்டையில் 28 முதல் 34 விழுக்காடு வாக்குகள், ஒரே ஒரு விழுக்காடு மட்டும் குறைவாக, பிற கட்சிகள் 3 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடிய அதிமுக சாதகம் இருப்பதாக அறியப்படக்கூடிய முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸை விட 2 விழுக்காடு, காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட 2 விழுக்காடு கூடுதலாக அதிமுக 31 முதல் 37 விழுக்காடு பெறுகிறது முதலியார்பேட்டையில்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் ஒரு முக்கியமான வேட்பாளர் போட்டியிடார். அங்கு வந்து முதல் வேட்பாளராக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட தற்போது அதிமுக இணைந்திருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில, தமாக, பாஜக ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறார் கண்ணன். புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் இருக்கக்கூடிய ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் திரு கண்ணன் அவர்கள் போட்டியிடுறார். அதிமுக சார்பாக நீண்ட நெடிய அரசியல் வரலாறு கொண்டவர். 1975 மாநிலத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல செல்வாக்கம் கொண்ட தலைவராக இருக்கிறார். அவர் போட்டியிடுற ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் கடந்த கால வரலாறு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் எந்த கட்சி வென்று பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி அதிகபட்சம் 6 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், ஜனதா கட்சி 1 முறை வென்ற பார்க்கிறோம். திரு கண்ணன் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் தொகுதியில் இந்த ராஜ்பவன் தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்போம் என்று கேட்டபோது ராஜ்பவன் தொகுதி மக்கள் சொன்னது என்ன? என்ஆர் காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என்று 32 முதல் 38 விழுக்காடு வாக்களும், அதை விட 1 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுகவுக்கு 31 முதல் 37 விழுக்காடு வாக்களும், கண்ணன் போட்டியிடக்கூடிய அதிமுகவுக்கு 3வது இடத்தில் 25 முதல் 31 விழுக்காடு வாக்களும் பெறக்கூடிய பார்க்கிறோம். பிற கட்சிகள் 3 விழுக்காடு, கண்ணன் அவர்களுக்கு 25 முதல் 31 விழுக்காடும், காங்கிரஸ் திமுக அதை விட கூடுதலாக 6 விழுக்காடு பெற்று 31 முதல் 37 விழுக்காடும், அதை விட கூடுதலாக 1 விழுக்காடு பெற்று என்ஆர் காங்கிரஸ் 32 முதல் 38 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். ராஜ்பவன் சட்டமன்றத்தில் ஒரு கடுமையான இழுபறி நிலை இருக்கிறது. ஆனால் திரு கண்ணன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் குறைவாக தான் இருக்கு அறிய வேண்டியிருக்கு. ராஜ்பவன்ல கண்ணன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தாண்டி என்ஆர் காங்கிரசுக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஒரு கடுமையான போட்டி ஏற்படக்கூடியதை பார்க்கிறோம் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி. மக்களே, அந்த நண்பர்களே, அந்த வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிடார். காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலத்தில் வரக்கூடிய திருநாக நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிடார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய மாநில தலைவர், காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் அவர்கள். அவர் போட்டியிடக்கூடிய வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி கூட சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் இருந்திருக்கிறார். இங்க அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி 5 முறையும், திமுகவும் தமாகவும் தலா 2 முறையும், ஆர்கனைஸ் காங்கிரசும் அதிமுகவும் சுயேட்சையும் தலா 1 முறை வென்ற பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக 5 முறை வென்ற வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் தான் இருக்கிறார். தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் அந்த தொகுதி மக்கள், வில்லியனூர் தொகுதி மக்கள் மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில நமச்சிவாயத்துக்கு தான் வாக்களிப்போம் என்று 38 முதல் 44 விழுக்காடு வாக்களும், 7 விழுக்காடு குறைவாக என்ஆர் காங்கிரசுக்கு 31 முதல் 37 விழுக்காடு வாக்களும், அதிமுக 17 முதல் 23 விழுக்காடு, பிற கட்சிகள் 5 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக 17 முதல் 23, என்ஆர் காங்கிரஸ் 31 முதல் 37. திரு நமச்சிவாயம் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய, திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் 38 முதல் 44 விழுக்காடு பெற்று அந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு செல்லக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே, நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அடுத்த இந்திரா நகர். இந்த இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவது யார்? தற்போதைய முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் தலைவர், 2011 ஆட்சியை பிடித்த திரு ரங்கசாமி அவர்கள் தான் வளர்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமில்லாமல் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சரியான சவாலை ஏற்படுத்தி புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலையை தாண்டி தனிப்பெரும் கட்சியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று கடந்த முறை அதிமுகவோட கூட்டணி அமைத்து சொல்லாமல் கொள்ளாமல் அதிமுக கூட்டணி முறித்து அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்து கொடுத்த திரு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மிக ஸ்ட்ராங்கான மனிதர். தனிப்பட்ட செல்வாக்கு தனக்கு அரசியல் கட்சிகளை தாண்டி இருக்குது என்று உறுதியாக நம்பக்கூடியவர். 2011 வெற்றி பெற்று தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி, கடைசி நேரத்தில் கட்சி ஆரம்பித்து சொந்த பலத்தை நம்பி ஆட்சியை பிடித்தவர். இந்த முறை அவர் போட்டியுடைய இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் இதற்கு முன்னால் என்ஆர் காங்கிரஸ் ஒரே ஒரு முறை வென்றக்கூடிய பார்க்கிறோம். இந்த முறை அங்கு போட்டியிடக்கூடிய திரு ரங்கசாமி உள்ளிட்ட வேட்பாளர்கள் யார் யாருக்கு எந்த அளவுக்கு வாக்கு கிடைக்கிறது பார்க்கலாம். இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்கு சொன்ன கேட்டபோது இந்திரா நகர் தொகுதி மக்கள் என்ஆர் காங்கிரசுக்கு 43 முதல் 49 விழுக்காடு வாக்களும், அதை விட 16 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 27 முதல் 33 விழுக்காடு வரக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக 17 முதல் 23 விழுக்காடு, பிற கட்சிகள் 3, நோட்டா 1 விழுக்காடு பெறக்கூடிய பார்க்கிறோம். அதிமுக 17 முதல் 23, காங்கிரஸ் திமுக 27 முதல் 33 விழுக்காடு, அதை விட 16 விழுக்காடு கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் இருக்கக்கூடிய இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு ரங்கசாமி அவர்கள் 43 முதல் 49 விழுக்காடு, ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபரன்ஸ், மிகப்பெரிய வித்தியாசம் பெறக்கூடிய பார்க்கிறோம். முதல்வர் வேட்பாளருக்கே உரிய ஒரு அட்வான்டேஜ் பெறக்கூடிய பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவர், நிறுவனர், முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் அறிகிறோம். இது ஒட்டுமொத்தமாக நாம் 30 சட்டமன்ற தொகுதியில் பார்த்து முடித்து விட்டோம். ஒவ்வொரு தொகுதியிலும் கடுமையான வித்தியாசம் பார்த்தோம். தமிழகத்தை போல் இல்லாமல் இங்கு அதிகபட்சமாக பல தொகுதிகளில் மிக குறைந்த அளவு வித்தியாசங்கள் இருப்பதை பார்த்தோம். 3 கட்சியிலுமே அதிமுகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் என்ஆர் காங்கிரசும் கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய பார்க்கிறோம். இதை முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய இடங்களாக காங்கிரஸ் திமுக கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸ் இருக்கிற பார்க்கிறோம். அதிமுக தமிழகத்தில் இருக்கிற அளவுக்கு செல்வாக்கு படைத்த இல்லாமல் தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய பார்க்கிறோம். அதிகபட்சமான தொகுதியில் அங்கு வெல்ல முடியாத நிலை பார்க்கிறோம். மற்ற கட்சிகளும் கூட ஒரு மக்கள் நல கூட்டணி அங்கு வேறு விதமான கூட்டணி அங்கு அமைத்திருக்கிறது. அந்த கட்சியில் கூட சில இடங்களில் ஒரு நல்ல செல்வாக்கு பெறக்கூடிய பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக நாம் இப்போது பார்த்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய தொகுதியில் 30 சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு எவ்வளவு என்பதை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே.
புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில இதுவரைக்கும் நான் பார்த்த 30 தொகுதியில காங்கிரஸ் திமுக கூட்டணி அதிகபட்சமாக 11 இடங்களில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அறிகிறோம். அரியாங்குப்பம், காலாப்பேட்டை, லாஸ்பேட்டை, நெல்லித்தோப்பு, வில்லியனூர், காரைக்கால் தெற்கு, திருநள்ளார், உழவர்கரை, மாஹே, ஏனாம், நிரவி ஆகிய 11 சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் திமுக கூட்டணி முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக 30 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேச காங்கிரஸ் திமுக கூட்டணி 11 இடங்களில் முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மண்ணாடிப்பட்டு, உப்பளம், முதலியார்பேட்டை ஆகிய 3 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். அதேபோல என்ஆர் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும் கட்சியாக தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 8 இடங்களில் திருபுவனை தனி, பாகூர், நெடுங்காடு தனி, மங்களம், ஊசூடு தனி, இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, நெட்டப்பாக்கம் தனி ஆகிய 8 சட்டமன்ற தொகுதியில என்ஆர் காங்கிரஸ் கட்சி தற்போது ஆளுங்கட்சி முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். இழுபறி நிலவரம் இருக்கக்கூடிய காரைக்கால் வடக்கு, மணவெளி, முத்தையால்பேட்டை, கதிர்காமம், காமராஜ் நகர், ஏம்பலம் தனி, ராஜ்பவன், உருளையன்பேட்டை ஆகிய 8 இடங்களில் இழுபறி நிலைமை இருக்கிற பார்க்கிறோம். இழுபறி நிலைமையில 8 இடங்கள், என்ஆர் காங்கிரஸ் முன்னிலை வைப்பதாக 8 இடங்கள், அதிமுக முன்னிலை வைப்பதாக 3 இடங்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு முன்னிலை இருக்கக்கூடிய 4 முனை 5 முனை போட்டியில காங்கிரஸ் திமுக அதிகபட்சமாக 11 சட்டமன்ற தொகுதியில புதுச்சேரி யூனியன் பிரதேச முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். அங்க 15க்கு மேல 16 சட்டமன்ற தொகுதி வரைக்கும் தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு தொகுதி, 2 தொகுதி, ஒரு வேட்பாளர், ஒரு 2 வேட்பாளர், ஒரு சட்டமன்ற 2 சட்டமன்ற மாறி மாறி கட்சிக்கு மாறுவதும் மாற்றச் செய்வதும் சில இடங்களில் வெல்லக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் மிகப்பெரிய நிர்ணய சக்தியா இருப்பது நம்ம கடந்த வரலாறு பார்த்திருக்கோம். இப்பயும் கூட ஒரு முழுமையான ஒரு நபருக்கே ஒரு கட்சிக்கு வெற்றி என்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் மாறி மாறி ஒரு கடுமையான இழுவு நிலைமை இருக்கக்கூடிய பார்க்கிறோம். தனிப்பெரும் கூட்டணியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி முன்னிலை வைக்கிற பார்க்கிறோம். 2ஆம் இடத்துல என்ஆர் காங்கிரஸ் இருக்கிறது, 3ஆம் இடத்துல அதிமுக இருக்க பார்க்கிறோம். இழுவரில் அதிகபட்சமாக 8 தொகுதியில் இருக்கிற பார்க்கிறோம். இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்ன நடக்க போறது? அருண் கிருஷ்ணமூர்த்தி, இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்த பிறகு உங்களுடைய பார்வை, நீங்க சொன்ன எந்த கட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது? இந்த இழுபறில் இருக்கக்கூடிய யாருக்கு எவ்வளவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது? என்ஆர் காங்கிரஸ் ஒரு சின்ன சரிவை சந்திச்சிருக்க பார்க்கிறோம். 15 தொகுதியில் கடந்த முறை வென்றாங்க. இந்த மாதிரி 8 தொகுதியில் ஒரு உறுதியான வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கா பார்க்கிறோம். மிச்சம் கூட 7 தொகுதியில் இழுபறி நிலைமை தான் பார்க்கிறோம். என்ஆர் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் கடந்த முறை விட்டு இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்கிறோம். இந்த இழுபறி நிலைமை எந்த இடத்துக்கு யாருக்கு போகும்? இங்க வெற்றி வாய்ப்பு என்ன? புதுச்சேரி தேர்தல் பற்றி உங்கள் அலசல். இழுபறி தொகுதிகளை மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 8 தொகுதிகளில் ஒரு 5 தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி அதிமுக இருக்கிறத பார்க்கிறோம். அந்த 5 தொகுதிகளில் ஒரு 3 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெறத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறத பார்க்கிறோம். பாக்கி 2 தொகுதிகள், அந்த 5 தொகுதிகள் எதெல்லாம் பார்த்தோம்னா மணவெளி, காமராஜ் நகர், ராஜ்பவன், முத்தியால்பேட் போன்ற இந்த தொகுதிகள். அப்புறம் இந்த தொகுதிகளில் ராஜ்பவன்ல திரு கண்ணன் அவர்கள் எவ்வளவு வாக்கு வாங்குறாரு, அது எப்படி வெற்றி நிர்ணயிக்க போகுது வேட்பாளருக்கு அப்படின்னு அவர் 3ஆம் இடம் தான் பெறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் அவர் எடுக்கலாம். அவருக்கு ஒரு நல்ல பரிச்சயம் இருந்தாலும் கூட ஏன் அவ்வளவு தூரம் பின்னாடி? முக்கியமா அந்த தொகுதியில் அதிமுகவுடைய வாக்கு வங்கியின் பெருசா ஒன்றும் இல்ல, அங்க அவங்க ஜெயிச்ச வரலாறும் இல்ல. இவருடைய செல்வாக்கும் இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே ஏதாவது ஒரு ஏத்தி கொடுத்தாலும் உண்டு. கண்டிப்பா. அது அடுத்தது நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய தொகுதிகள்ல முத்தியால்பேட், மணவெளி இந்த தொகுதிகள் எல்லாம், காமராஜ் நகர் போன்ற தொகுதிகளில் அதிமுக கடுமையான போட்டி ஏற்படுத்த மட்டும் இல்லாம இந்த 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு 2 தொகுதிகளில் அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறோம் ஏம்பலம் தொகுதியில என்ஆர் காங்கிரஸ் லீட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரதானமா இருக்கு. காரைக்கால் நார்த் மீண்டும் அதிமுக மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே தான் கடுமையான போட்டி இருக்க போகுது. தமிழகத்தோடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கேயும் மனநிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இப்படி அந்த 8 தொகுதிகள்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது கூட்டணி ஆட்சி தான் வருங்காலத்துல புதுச்சேரியில அமையும்ங்கிறது, அதுதான் இப்போ அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. இப்ப காங்கிரஸ் திமுக ஏற்கனவே எங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. பிளஸ் இன்னொரு கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த காங்கிரஸ் தன்னுடைய பரமவீரியா என்ஆர் காங்கிரஸ் பாக்குறது. என்ஆர் காங்கிரஸ் தான் அவர் ரங்கசாமி அவர்கள் தான் காங்கிரஸ் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்திட்டாரு. இவரால தான் சேதம் நினைக்கிறாங்க. சோ அவரோட சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. காங்கிரஸ் திமுக கூட்டணியோட அதிமுக சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஒருவேளை அதிமுக 5-6 இடங்களை பெருந்து வச்சுக்கிட்டோம்னா இவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னு வெற்றி பெறலாம்னு பார்த்தா திமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சி வராது. காங்கிரஸ் திமுக இருக்கிற இடத்துல அதிமுக போகாது. சோ திரும்ப ஒரு தொங்கு சட்டசபை அமையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்காது. கூட்டணி சமன்பாடுகள் நம்ம மாத்தி பார்த்தோட யாரும் இயல்பான கூட்டணியா சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமலே பாக்குறோமே. காங்கிரஸ் திமுக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக இது 3 பேர் தான் முக்கியமான இடத்துல இருக்காங்க. இந்த 3 பேருமே தங்களுடைய கூட்டணி சமன்பாடு இந்த இடத்துல மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம எப்படி புரிந்து கொள்றது? இது முக்கியமா பார்க்கும்போது காங்கிரஸ், புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர்களே எப்பவும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் தமிழக காங்கிரஸ் எடுக்கிற முடிவுகள் தான் புதுச்சேரி காங்கிரஸும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு. சோ தமிழக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போது, இங்க கூட்டணிகள் எப்படி மாறப்போகுதுங்கிறத பொறுத்து புதுவை மாநிலத்திலும் கூட்டணிகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல நிரந்தர எதிரியோ இல்ல நிரந்தர நண்பனோ இல்லைங்கிறதுக்கு ஏத்தாற் போல் நம்ம அங்கே என்ஆர் காங்கிரஸ் ஒரு 8-9 இடங்களும், அதிமுக ஒரு 4-5 இடங்களும் எடுக்கும் போது 30 தொகுதிகள் மீண்டும் 15 பிரியும் போது அது எப்படி போகுது? ஒரு இழுபறி சட்டமன்றம் இழுபறி நிலைமை ஏற்பட்டு என்ஆர் காங்கிரஸ் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்த இடத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி
முன்னாடி தான் அட்வான்டேஜ் எடுக்குது. 11 தொகுதியில் அவங்க முன்னிலை பெறாங்க. 8 தொகுதியில் வந்து என்ஆர் காங்கிரஸ் பெறுது. ஒருவேளை ஒரு 4-5 தொகுதியில் அதிமுக பெருந்து வச்சுக்கோங்களேன், அதிமுக என்ஆர் காங்கிரஸ் திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வித்தியாசமா நம்ம நிலைமை நம்ம பார்த்தோம்னா 2011 அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க. திடீர்னு கூட்டணி பற்றி பேச்சே இல்லாம என்ஆர் காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட செல்வாக்கு அவங்களுக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்க. இடையில திடீர்னு மிக சமீபத்தில் பார்த்தோம், ராஜ்யசபா சீட் ஒண்ணு காலியான போது அவங்க என்ன பண்ணாங்க, என்ஆர் காங்கிரஸ் சார்பா அறிவிக்கப்பட்டிருந்த முயற்சி பண்ணப்பட்ட ஒரு வேட்பாளர் வந்து திடீர்னு அங்கிருந்து விலகி அவருக்கு என்ஆர் ரங்கசாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டார், அதிமுக சேரதா சொல்லி காலையில ஒரு உறுப்பினர் அட்டை வாங்கி சாயந்தரம் அவர் வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு நைட் வந்து ஜெயிச்சிட்டார். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் காங்கிரசும் என்ஆர் காங்கிரசும் அதிமுக கூட்டணி அமைக்கல. ஆனா வெளிப்படையா தெரியாத அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பின்புலம் வந்து ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் அங்கவே பிரச்சாரம் பண்ணும்போது துரோகி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கடுமையான வந்து இவர் வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் கட்சிகளுக்கு இல்லாமல் நம்பகத்தன்மை அற்றவர் சொல்லி கடுமையான குற்றச்சாட்டு சொன்னாங்க. சோ ஒருவேளை அதிமுக இந்த மாதிரி ஒரு 5-6 தொகுதியில் பெறும்போது அதிமுகவோட தயவு என்ஆர் காங்கிரஸ் தேவை என்ன, அந்த வாய்ப்பை நம்ம மறுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லலாமா? கண்டிப்பா மறுக்கவே முடியாது. அதிமுக வந்து தனிப்பெரும் கட்சியா வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலம் இந்த முறை பெறலங்கிறது முக்கியமா பாக்குறோம். அவர்கள் வந்து அந்த கிங் மேக்கர் பொசிஷன்ல இருந்து யார் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் பிரதான எதிர்க்கட்சியான திமுக காங்கிரஸ் கூட்டணி அத்தனை இடங்கள் பெறல, அப்ப என்ஆர் காங்கிரஸ் ஒரு கணிசமான இடங்களை பெறும்போது அதிமுக உடைய அந்த சீட்ஸும் அந்த சப்போர்ட்டும் என்ஆர் காங்கிரஸ்க்கு தேவை. சோ என்ஆர் காங்கிரஸ் எந்த அளவுக்கு இறங்கி வந்து அதிமுக தலைமையிடம் பேச்சு வச்சுக்கிறாங்க, அந்த கூட்டணியோட டைனாமிக்ஸ் அதை பொறுத்து தான் இருக்கும். மாற்று அணியில நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து ஏற்கனவே வந்து இந்த 23 தொகுதிகள் தவிர இருக்கக்கூடிய 7 தொகுதிகள் 5+2 காரைக்கால் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள், மாஹே யானாம் போன்ற அந்த 2 தொகுதிகளிலும் அவர்களுடைய பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 23 தொகுதிகளிலும் பல இடங்கள் லூஸ் பண்ண பல இடங்களை அவங்க மீட் எடுக்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது சென்ற தேர்தலிலேயே கூட நம்ம பார்த்தோம் முத்தியால்பேட் போன்ற தொகுதிகளில் ஒரு 99% ஓட்ஸ் வந்து இந்த 3 ஃபேக்டருக்குள்ளேயே பிரிஞ்சு போகுது. அந்த 3 ஃபேக்டர்ல யார் எட்ஜ் எடுக்க போறாங்கிறது வந்து இவங்களோட முக்கியமா இன்னொன்னு நோட் பண்ண வேண்டியது, என்ஆர் காங்கிரஸ் தலைமையும் கூட வெயிட் பண்ணி தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆனா அதுல ஒரு வாஷிங் மிஷின்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை மாற்ற போது இல்ல தொடர்ந்து கடந்த முறை வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பொருளாகவும் மானியமாகவும் மாணவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காக சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறார், பிராக்டிகலா செஞ்சாரு. தமிழ்நாட்டில் வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மானியம் மற்றும் இலவச திட்டங்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே அதே போன்ற திட்டங்கள் அதெல்லாம் புதுச்சேரியில் ரொம்ப ஈஸியா உடனே செய்து பார்க்கிறோம். சோ அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து ஒரு ஆன்டி இன்கம் தாண்டி கொண்டு போயிருமா? இப்போ வந்து வாஷிங் மிஷின் சொல்லிருக்காரு. நிச்சயமா வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வாஷிங் மிஷின் ஒரு பெரிய விஷயம். பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய வாக்கு வந்து மிகப்பெரிய வாங்குறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சாதாரணமான ஒரு பட்ஜெட் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வாஷிங் மிஷின் வாங்க முடியாது. சோ அது ஒரு கடுமையான இன்ஃபுளுன்ஸ் ஏற்படுத்தும். அதற்கான தாக்கம் இருக்குதா? கண்டிப்பா தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமா ஏன் புதுச்சேரியில தாக்கம் அதிகம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு 30,000 வாக்காளர்களை மட்டுமே கொண்ட தொகுதிகளில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஸ்விங் ஃபேக்டரை கண்டிப்பா கொண்டு வரும். அடுத்தது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இருக்கிற பலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த கட்சி பலங்கள், அந்த ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் அவங்களுக்கு ஃபேக்டர். ஒரே ஒரு விஷயம் எங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிப்படுது அப்படின்னா, நிறைய தலைவர்கள் புதுச்சேரி காங்கிரஸ்ல இருந்த காலம் போய் இப்ப வந்து அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத தலைவர்கள், ரொம்ப ஸ்ட்ராங் ரூட் வேரூன்றின தலைவர்கள் இல்லையோ, ஒரு வாய்ட் ஸ்பேஸ் அங்க இருக்கு. இல்லனா அது இன்னொன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசுவாமி ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு மேட்ச் கொடுக்கிற அளவுக்கு எதிர்கட்சிகள்ல இன்னும் வேறு தலைவர் உருவாகவில்லையோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இந்த தேர்தலில் பதில் தெரிஞ்சுக்கணும். ஒரு நபரை முன்னிறுத்தி பார்த்தோம்னா ரங்கசாமி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கிற பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அந்த அவருடைய கட்சிக்கு அதிக பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு இருப்பதில்லை. நாம் வந்து மீண்டும் ஒரு முறை பார்த்தலாம். ஒட்டுமொத்தமாக நாம் புதுச்சேரியில் பார்த்தபோது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரியாங்குப்பம், காலப்பேட்டை, லாஸ்பேட்டை, நெல்லித்தோப்பு, உள்ளினூர், காரைக்கால் தெற்கு, திருநள்ளாறு, உழவர்கரை, மாகை, ஏனாம், நிரவி ஆகிய 11 இடங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணியும், மண்ணாடிப்பட்டு, உப்பளம், முதலியார்பேட்டை ஆகிய 3 இடங்களில் அதிமுகவும், என்ஆர் காங்கிரஸ் 8 இடங்களில் திருபுவனை தனி, பாகூர், நெடுங்காடு தனி, மங்களம், மூசூடு தனி, இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, நெட்டப்பாக்கம் தனி ஆகிய 8 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியும், இழுவரி நிலைமையில் 8 இடங்கள் காரைக்கால் வடக்கு, மணவெளி, முத்தியால்பேட்டை, கதிர்காமம், காமராஜர் நகர், ஏம்பலம் தனி, ராஜ்பவன், உருளையன்பேட்டை ஆகிய 8 இடங்களில் இழுவரி நிலைமை இருக்கக்கூடிய பார்க்கிறோம். காங்கிரஸ் திமுக 11 அதிகபட்சமாக, என்ஆர் காங்கிரஸ் 8 2வது இடத்துல, அதிமுக 3 3வது இடத்துல, இழுவரி அதிகபட்சமாக 2ஆம் இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு இழுவரி வந்து
8 இடங்கள் இருக்கக்கூடிய பார்க்கிறோம். ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய இந்த புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் உங்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிற நம்மளே நம் தேர்தல் முடிந்து தமிழ்நாட்டில் எப்படி 234 தேர்தலுக்கான தேர்தல் முடிவு வந்து 19ஆம் தேதி வெளிவருது, அதே போல மே 19ஆம் தேதி தான் புதுச்சேரி மாநிலத்துக்கான தேர்தல் முடிவு வெளிவருது. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நாம் சரியா இருந்தோம் என்பதை பார்க்க போகிறோம். புதுச்சேரி தேர்தல் முடிவுகள் நாம் எந்த அளவுக்கு சரியா இருந்தோம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமான தேர்தல் முடிவுகள் மட்டுமல்லாமல் நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு இருந்தது பார்க்கிறோம். நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 234, புதுச்சேரியில் 30, 264 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை முழுமையாக வெளியிட்டு முடித்திருக்கிறோம். மே 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் நீங்கள் வாக்களிக்க செல்வதற்கு முன்னாலே உங்களை எழுப்பக்கூடிய அளவில் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரை 6 மணி நேரம், 12 மணி நேரம், காலை 6 மணி மாலை 6 மணி நேரம், 12 மணி நேரம் இடைவிடாத முழுமையான தேர்தல் பற்றிய வாக்குப்பதிவுகள் பற்றிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் என்று 5 மாநிலம் நடக்கக்கூடிய தேர்தல்களை முழுமையாக இந்தியாவின் அத்தனை பகுதிகளிலிருந்தும் பிரம்மாண்டமான செட்டோடு முழுமையான நண்பர்களுடன், முழுமையான நிருபர்களுடைய கூட்டத்தோடு, முழுமையான ஆய்வாளரோடு சேர்ந்து இந்த வாக்குப்பதிவு எந்த மாதிரி நடக்கிறது, எந்த அளவு நடக்கிறது, எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் இருந்தன, எங்க சிக்கல் இருந்தன, விஐபிகள் வாக்களிக்கூடிய விஐபிகள் என்ன சொல்றாங்க காலை 6 மணி முதல் மே 16ஆம் தேதி மே 16 காலை 6 மணி முதல் நேரலையாக உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி வழங்க இருக்கு. அதே போல மே 19ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு ஆரம்பிப்பதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே மே 19ஆம் தேதி காலை 6 மணி முதல் நேரலையாக நிகழ்ச்சி வழங்க இருக்கிறோம். விடிய முழுமையாக முடிவுகள் கடைசி வேட்பாளருடைய வெற்றி முடிவு வருவது வரைக்கும் முழுமையான நேரலைகள், இடைவிடாத நேரலைகள் வந்து நடந்திருக்கிறோம். மே 16ஆம் தேதி 19ஆம் தேதி மே 16ஆம் தேதி சாயந்தரம் மாலை 6:30 மணிக்கு 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிகிறது. ஒரு அரை மணி நேரம் வந்து செய்திகளுக்கான வாய்ப்புகளும் மற்ற தொகுதியில் வந்து எங்கேயா வாக்குப்பதிவு கூடுதல் நடக்கிறதா, எங்கேயாவது 2 மணி நேரத்தில் நடக்க வேண்டிய பார்த்து 6:30 மணிக்கு மே 16ஆம் தேதி இந்த ஒட்டுமொத்தமாக நாம் நடத்திய 234 தொகுதிகளுக்குமான கருத்து கணிப்பு முடிவுகள் மற்றும் புதுச்சேரிக்கான 30 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள், இந்த ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கிறது, யார் முன்னிலை பெறுவார்கள், நாம் இப்போது சொல்லாமல் விட்ட விஷயத்தை முழுமையாக தமிழகத்தில் 236 தொகுதியில் எந்த கட்சிக்கு முன்னிலை வாய்ப்பு, இழுபறில் எவ்வளவு தொகுதிகள் இருந்துச்சு, அந்த இழுபறில் இருக்கக்கூடிய தொகுதியில் எந்தெந்த கட்சிக்கு போகுது, அதிமுக எவ்வளவு போகுது, திமுக எவ்வளவு போகுது, மாற்று கட்சிகள் எவ்வளவு போகுது என்ற முழுமையான கருத்து கணிப்பு முடிவுகளை மே 16ஆம் தேதி மாலை 6:30 வெளியிட இருக்கிறோம். அதே போல மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிற போது அதனுடைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை மே 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியிடுகிறோம். தேர்தல் திருவிழாவின் தனிக்காட்டு ராஜா திகழக்கூடிய உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி முழுமையான தேர்தல் பதிவுகளை ஒரு அங்குலம் கூட விடாமல் எல்லா இடத்திலும், தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா இடத்திலும் உங்களுக்காக தந்தி தொலைக்காட்சி தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அருண்கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து தேர்தல் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு தந்தி தொலைக்காட்சியை பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.